தம்முடைய இதயத்தின் பாரங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தம்முடைய தாசர் மூலமாக தம் இதயத்தின் பாரங்களை நமக்கு அனுப்பி தரும்படியாகும். இணைய வழியில் அந்த செய்திகள் நமக்கு வந்தடைய தொலைத்தொடர்பு சாதனங்களும் மின் சாதனங்களும் தடையில்லாமல் இயங்கும்படியாக மொழிபெயர்ப்பாளர்கள் எந்த தடையும் இல்லாமல் அதே ஆவியில அந்த செய்திகளை நமக்கு கொண்டு வரும்படியாக நாம் இந்த வேலையில ஜெபம் பண்ணோம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுடைய பிள்ளைகளாகும்படியான பெரும் பாக்கியத்தை தந்தவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி நடுவில் உம்முடைய பிள்ளைகளாய் உமக்கு சாட்சியலாய் வாழும்படிக்கு நீர் எங்களோடு கூட பேசுகிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய இதயத்தின் பாரங்களை உம்முடைய தாசர் மூலமாக எங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் தீர்க்க தரிசனமாய் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இணைய செயலிகளும் மின்சாதனங்களும் தடையின்றி இயங்கவும் ஆண்டவரே, எல்லாம் நேர்த்தியாய் ஒழுங்குகரமாய் நடக்கும் உதவி செய்ங்க. மொழிபெயர்க்கிற தாசர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஆண்டவரே, உம்முடைய பாரத்தை அப்படியே எங்களுக்கு தரும்படியாக ஆண்டவரே, பேசுகிற தாசரையும் மொழிபெயர்ப்பாளரையும் ஆண்டவரே, சாதனங்களையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நேற்றைய தினம் நம்முடைய மூத்த சகோதரர்கள் நள்ளிரவு நேரமாக இருந்தாலும் கூட நமக்கு தன்னுடைய இதயத்தின் பாரங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள் நேற்று பரிசுத்த ஆவியானவருடைய அதாவது அனுதினமும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டியனுடைய அவசியத்தை தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவ சாட்சியிலிருந்து பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைய தினம் கூட நம்மோடு கூட வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி இணைந்திருக்கிறதான நம்முடைய மூத்த சகோதரரை நாம் வரவேற்கிறோம். பிரதர், ப்ளீஸ் ஷேர் த வேர்ட். பிரதர், தேங்க்யூ. Thank you. We welcome you, brother. Please share. Thank you very much. Thank you, brother. Brother Vincent will answer. So, Vincent, can you hear me okay? Yeah. Yes, brother. I'm able to hear. Yeah. Thank you. So, dear brothers and sisters, it's good to see you all again this morning. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் பார்ப்பது மிகவும் நன்றாக இருக்கிறது. Very often we hear in the church messages that challenge us. அடிக்கடி நாம் நம்மை சவாலிடக்கூடிய செய்திகளை சபையிலே கேட்கிறோம். That challenge us to become more like Christ and to climb the mountain. கிறிஸ்துவை போல இன்னும் அதிகமாய் மாறுவதற்கும் அந்த மலையின் மேல் ஏறி செல்வதற்கும் அதிகமாய் சவாலிடப்படுகிறோம். Or to run the race and finish the race. அல்லது இந்த ஓட்டத்தை ஆரம்பித்து அந்த ஓட்டத்தை முடிக்கும்படியாக சவாலிடப்படுகிறோம். But I want to share something today which we need as a foundation for that challenge. இந்த சவாலுக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். And if we don't have this foundation, we won't be able to build this building. Challenge is like a building. இந்த சவால் என்பது ஒரு கட்டடம் போல இருக்கிறது. நமக்கு அந்த அஸ்திவாரம் இல்லை என்று சொன்னால் அந்த கட்டடத்தை நாம் சரிவர கட்ட முடியாது. So Romans is the book which explains the gospel starting from ABC all the way up to the end. ஏபிசியிலிருந்து முடிவு வரை சுவிசேஷத்தை விளக்கக்கூடிய புத்தகம் ரோமர். It's like going from kindergarten to PhD in Romans 1 to Romans 16. ரோமர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மழலை பள்ளியிலிருந்து முனைவர் பட்டம் பெறுகிற படிப்பு வரைக்கும் உள்ளதை போல இருக்கிறது. So very often we preach about Romans chapter 6:14 that sin shall not have dominion over us. அடிக்கடி நாம் ரோமர் 6:14 பாவம் உங்களை ஆளாது மேற்கொள்ளாது என்கிறதை குறித்து நாம் பிரசங்கிக்கிறோம். Now the reason why we jump into that is because many of the other things are already preached in many churches. நாம் ஏன் திடீரென அந்த வசனத்துக்கு செல்கிறோம் என்று சொன்னால் மீதி உள்ள பல காரியங்கள் பல இடங்களிலே பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. But what the Lord has burdened me more is there are many children growing up in our midst who have not been in those other churches and they have not heard those foundational truths. தேவன் எனக்கு கொடுத்த பாரம் என்னவென்றால் நம்முடைய சபையிலே இந்த அஸ்திபாரமான சத்தியங்களை கேட்காத ஒரு இளைய தலைமுறை நம்முடைய மத்தியிலே வளர்ந்து வருகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மற்ற சபைகளுக்கு சென்றதில்லை. Or other non-Christians or others who come straight to our church and never heard these other truths elsewhere. அல்லாவிட்டால் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் முழுமையாக ரட்சிக்கப்பட்டு இப்பொழுது நம்முடைய சபைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்தியங்களை வேறு எங்கும் அவர்கள் கேட்டதில்லை. So I feel that I and others could have made this mistake of not emphasizing these fundamental truths. ஆகவே இந்த அடிப்படை சத்தியங்களுக்கு போதுமான அளவு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு தவறை நானும் மற்றவர்களும் செய்திருக்கிறோம் என்று நான் எண்ணுகிறேன்.
In our CFC website, we have a series called Fundamental Biblical Truths. அடிப்படை வேதாகம சத்தியங்கள் என்கிறதான ஒரு செய்தி தொடர் நம்முடைய சிஎஃப்சி இணையதளத்திலே காணப்படுகிறது. And we also have a book, which you have in Tamil also, called A Good Foundation. நல்லதொரு அஸ்திபாரம் என்கிறதான தமிழ் புத்தகம் இருக்கிறது, ஆங்கிலத்திலும் இருக்கிறது. And in CFC Bangalore, all newcomers, we encourage them to read that book, A Good Foundation. சிஎஃப்சி பெங்களூர் சபையிலே புதிதாய் வருகிற ஒவ்வொருவரும் இந்த நல்லதொரு அஸ்திபாரம் என்ற இந்த புத்தகத்தை படிக்கும்படியாக நாங்கள் அவர்களை வற்புறுத்துகிறோம். And I feel that all our Tamil churches, anyone who's becoming a new member of your church, you should give them a free copy of A Good Foundation in Tamil. நம்முடைய தமிழகம் எங்குமுள்ள நம்முடைய சபைகளிலே புதிதாய் வருகிறவர்களுக்கு நீங்கள் இலவசமாக இந்த நல்லதொரு அஸ்திபாரம் என்ற புத்தகத்தை அவர்களுக்கு கொடுத்து வாசிக்க சொல்ல வேண்டும். I'm not talking about every visitor, but somebody who wants to become a part of your church, all the elders should give them a copy of that book. பார்வையாளர் வருகிறவர்களை குறித்து நான் சொல்லவில்லை, ஆனால் நம்முடைய சபையிலே வந்து ஒரு பங்காக மாற வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் இதை கொடுக்க வேண்டும். And when young people get baptized, they must be given a copy of that book. இளம் பிராயத்தில் உள்ளவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவர்களுக்கும் இந்த பிரதியை கொடுக்க வேண்டும். And then this series called Fundamental Biblical Truths, which is on our website also, you should listen to. வேதாகமத்தின் அடிப்படை சத்தியங்கள் என்கிறதான இந்த செய்தி தொடரை நீங்கள் நம்முடைய சிஎஃப்சி இணையதளத்தில் சென்று கேட்கும்படியாக கேட்கிறேன். Those are only about 15 minutes each. அந்த செய்திகள் ஒவ்வொன்றும் 15 நிமிடங்கள் தான் பிடிக்கும். And all our new churches in different countries, we ask them to start listening to those 70 messages. பல்வேறு நாடுகளில் உள்ள புது சிஎஃப்சி சபைகள் தொடங்கிய சபைகளிலே இந்த அடிப்படை சத்தியங்கள் என்றதான 70 நிகழ்ச்சிகளை கேட்கும்படியாக நாங்கள் ஒழுங்கு செய்கிறோம். I want to share some of these fundamental truths now. இப்பொழுது நான் இந்த வேதாகம அடிப்படை சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது And some of you may think, well, I already know that. உங்களிலே சிலர் எனக்கு ஏற்கனவே இது தெரியுமே என்று எண்ணலாம். But it's good to be established firmly in these truths. ஆனால் இந்த சத்தியங்களிலே உறுதியாக நாம் நிலைவரப்படுவது நல்லது. And it will enable you to be able to explain it clearly to your children and to other young people. உங்கள் பிள்ளைகளுக்கும் மற்ற வாலிபர்களுக்கும் இதை தெளிவாக விளக்கி சொல்லுவதற்கு இது ஏதுவாயிருக்கும். So Romans chapter 1 begins with a description of some terrible sins, the condition of man in such terrible sins. பயங்கரமான பாவங்கள், மனிதனுடைய நிலைமை, இதை குறித்து ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Please read Romans 1 verse 29 to 32. ரோமர் 1ஆம் அதிகாரம் 29 லிருந்து 32 வசனங்கள் வரை வாசித்து பாருங்கள். And listen carefully. கவனமாய் கேளுங்கள். Please read, Brother Vincent. அவர்கள் ரோமர் 1ஆம் அதிகாரம் 29 லிருந்து 32 வசனங்கள் வரை. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தியுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் ஸ்பாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகளுமாய் இருக்கிறார்கள். This is the condition of all who are not born again Christians. மறுபடியும் பிறக்காத கிறிஸ்தவர்கள் எல்லா கிறிஸ்தவருடைய நிலைமையும் இப்படித்தான் இருக்கிறது. Some it is evident on the outside, some of all these things are hidden in the heart. சில பாவங்கள் வெளிரங்கமாக காணப்படுகிறது, சிலருக்கு உள்ளத்திலே மறைந்திருக்கிறது. And interesting that disobedience to parents is also mentioned here. சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றால் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை குறித்தும் இங்கே போடப்பட்டிருக்கிறது. That is why one of the first things we have to teach all our children is to obey their parents. ஆகவே தான் நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் காரியம் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். If you don't teach your children from a very young age to obey their parents, I can prophesy they will go astray. நீங்கள் சிறு பிராயத்திலேயே பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் தீர்க்கதரிசனமாக நான் சொல்ல முடியும், அவர்கள் வழிவிலகி போய்விடுவார்கள். I started emphasizing that from the time they were less than 1 year old. ஒரு வயதுக்கும் குறைவா இருக்கும் பொழுதே நான் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டேன் என்னுடைய பிள்ளைகளிடத்திலே. I learned that there was one word that children can learn even before they are 1 year old. ஒரு வயதுக்கு முன்பதாகவே ஒரு வார்த்தையை பிள்ளைகள் கற்றுக்கொள்ள முடியும். And that is the word no. அதான் இல்லை. Don't do that. அதை செய்யாதே.
And I've tested that and found that children understand it even when they are 1 year old. நான் இதை சோதித்து பார்த்திருக்கிறேன். ஒரு வயது இருக்கும் பொழுதே பிள்ளைகள் அந்த இல்லை என்றதான அந்த மறுப்பு தெரிவிக்கிற வார்த்தையை விளங்கிக் கொள்கிறார்கள். I saw this in a home once. ஒரு முறை ஒரு வீட்டிலே நான் இதை பார்த்தேன். A small child, less than 1 year old, was going near the staircase to climb up the staircase. படிக்கட்டில் ஏறும்படியாக ஒரு வயதுக்கும் குறைவான அந்த குழந்தையானது அந்த படிக்கட்டு பக்கத்திலே போகிறது. And the father firmly said, "No." அப்பா இல்லை, போகக்கூடாது என்று சொல்லுகிறார். And the child stopped. அந்த குழந்தை நின்று விட்டது. Another year of a few days later, I went to the house again. சில நாட்கள் கழித்து அந்த வீட்டுக்கு நான் மீண்டுமாய் சென்றேன். And I saw the same child crawling up to the stair near the staircase, foot of the staircase. அதே குழந்தை மீண்டுமாய் அந்த படிக்கட்டுக்கு வரை தவழ்ந்து செல்லுகிறது. And then he was looking around to see if anybody is watching it. யாராவது தன்னை பார்க்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் திரும்பி பார்க்கிறது. That taught me that child understood what the father told it a couple of days earlier. அது அது எனக்கு என்ன போதித்தது என்று சொன்னால், ஏற்கனவே அப்பா மறுப்பு தெரிவித்தார் அல்லவா, போகக்கூடாது என்று. அது அந்த குழந்தைக்கு விளங்கி இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. The child knows I'm not supposed to go up these stairs. நான் இந்த படிக்கட்டில் ஏறக்கூடாது என்று அறிந்திருக்கிறது. And it wants to go up. It's only just seeing if anybody is watching it. யாராவது என்னை கவனிக்கிறார்களா, கவனிக்காவிட்டால் ஏறி விடலாம் என்று அந்த குழந்தை போகிறது. You see the corruption there in a 1-year-old child. ஒரு வயது நிரம்பி அந்த குழந்தைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தீங்கை பாருங்கள். That's not special child. All children are like that. இது ஏதோ விசேஷித்த பிள்ளை இல்ல, எல்லா பிள்ளைகளுமே அப்படித்தான் இருக்கிறார்கள். And the other is how a child will tell lies. இன்னொரு காரியம், பிள்ளைகள் எப்படி பொய் சொல்லுகிறார்கள். Yeah, I've had to be very strict with all my children at the very young age. Never tell me a lie. என்னுடைய எல்லா பிள்ளைகளிடத்திலுமே மிகவும் கண்டிப்புள்ளவனாய் நான் இருந்திருக்கிறேன். சிறு பிராயம் முதல் அவர்கள் ஒரு காலம் பொய் சொல்லக்கூடாது. And if they are telling you a lie, you must keep on pressing them until they speak the truth. அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருந்தால் நீங்கள் தொடர்ந்து அவர்களை நீங்க எச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உண்மை பேசும் வரை நீங்கள் எச்சரிக்க வேண்டும். They may say, "I never did that." நான் செய்யவே இல்லை என்று சொல்வார்கள். And you know that they did it. அவர்கள் செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். So even if it's 1 year old, ஒரு வயது குழந்தையா இருந்தாலும் சரி, tell me the truth. Tell me the truth. உண்மையை சொல், உண்மையை சொல். It will say, "No, Daddy, I didn't do it." இல்ல அப்பா, நான் செய்யவே இல்லப்பா என்று சொல்லும். And you keep pressing it. Finally, it will say, "Yes, Daddy, I did it." தொடர்ந்து அழுத்தி கேட்டுக்கொண்டே இருந்தால் கடைசியாக ஆமா அப்பா, நான் தான் செய்து விட்டேன் என்று சொல்லும். This is very, very important. இது மிக மிக முக்கியம். If parents are careless in teaching their children obedience, I told you, I can prophesy, you'll have a problem child when it grows up. பிள்ளைகள் கீழ்ப்படுகிற விஷயத்தை குறித்து நீங்கள் எச்சரிப்புள்ளவர்களாய் அதை போதிக்காவிட்டால், நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், அவர் வளரும் பொழுது வழி விலகி போய்விடுவார்கள். And if you don't discipline your child to speak the truth and to respect the parents, உண்மையை பேசுவதற்கும் பெற்றோரை கனம் பண்ணுவதற்கும் நீங்கள் போதிக்கவில்லை என்றால், that child grow up ready to go to hell. அந்த பிள்ளை வளர்ந்து நரகத்துக்கு நேராக போவதற்கு தயாராய் And கொண்டிருக்கிறது. you parents will be responsible for that. அதற்கு பெற்றோராக நீங்கள் தான் பொறுப்புள்ளவர்களாக இருப்பீர்கள். So I want to ask all of you parents. ஆகவே பெற்றோராக இருக்க உங்களை எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன். If your child is 1 year old, உங்களுடைய பிள்ளைக்கு ஒரு வயது இருக்கும் பொழுது, are you teaching it to speak the truth and to obey you? Just two உண்மையை things. பேசுவதற்கும் கீழ்ப்படிவதற்கும் இந்த இரண்டு காரியங்களை போதிக்கிறீர்களா? I hope in all of our CFC churches, all parents will emphasize this. நம்முடைய எல்லா CFC சபைகளிலுமே நம்முடைய எல்லா பெற்றோர்களுமே இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். This is how Romans begins. இப்படித்தான் ரோமர் ஆரம்பிக்கிறது. And finally, it says here in Romans 3 verse 10, there is nobody righteous, not even one anywhere in the world. கடைசியாக ரோமர் 3:10 வாசிக்கிறோம், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை என்று வாசிக்கிறோம். And all people, verse 18, there is no fear of God in anybody's eyes. எல்லா மக்களுடைய கண்களிலேயும் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. That is the main problem. They don't have any reverence for God. தேவனுக்கென்று எந்த பயபக்தியும் இல்லை. இதுதான் பிரச்சனையுடைய பிரதான காரியம். And that is the other thing. We must teach our children from as early as possible. எவ்வளவு சீக்கிரமாய் நாம் கற்றுக் கொடுக்க முடியுமோ இது இன்னொரு பாடம் நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். Let me show you a verse in Psalm 58. சங்கீதம் 58 ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். See what the Bible says. Psalm 58 verse 3. சங்கீதம் 58:3. Here it says, from the womb the children go astray,
from birth telling lies. இங்கே வாசிக்கிறோம், கற்பத்திலே உட்பவித்தது முதல், அவர்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். See, from when they start telling lies, right from the time they are born. எப்பொழுது பொய் சொல்லுகிறார்கள்? பிறந்த நேரத்திலிருந்தே பொய் சொல்லுகிறார்கள். Haven't you seen that with the children before they can even talk? நீங்கள் பிள்ளைகள் பேசக்கூட ஆரம்பித்திருக்காது, நீங்கள் பார்த்தது இல்லையா பொய் சொல்வதை? They'll cry so loudly as if they are in great pain. பெரிய வேதனையில இருக்கிறது போல சத்தம் போட்டு கத்துவார்கள், அழுவார்கள். They are not in any pain. அவங்களுக்கு எந்த வேதனையும் இல்லை, வலியும் இல்லை. They just want mommy to pick them up, that's all. அம்மா தூக்கணும், அவ்வளவுதான். அதற்கு அந்த கத்துவார்கள். As soon as you pick them up, stop crying. அம்மா தூக்கிட்டா போதும், அழுகிறதை அப்படி நிறுத்தி விடுவார்கள். But it's telling a lie by that cry that I am in great pain. நான் பெரிய வலியிலே வேதனையில இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பொய் சொல்லுகிறார்கள் அந்த பிள்ளைகள். And that is, all our children are like that. நம்முடைய எல்லா பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள். And that's what it says here, from the birth itself they go telling lies. அதேதான் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லுகிறார்கள். Before it can speak, it tells a lie as if I am in great pain. பேசுவதற்கு முன்பதாகவே நான் வேதனையிலே கஷ்டப்படுகிறேன் என்பது போல அவர் கதறுகிறார்கள். So we have to deliver them from that wretched habit. ஆகவே இந்த மோசமான பழக்கத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க வேண்டும். And we have to gradually bring them to the place of believing that Christ died for all the bad things they did. அவர்கள் செய்த எல்லா கெட்ட காரியங்களுக்காகவும் கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு பிள்ளைகளை நாம் வழிநடத்த வேண்டும். And we must teach them the meaning of repentance. மனம் திரும்புதலுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். Repentance means turning completely around to the other side. மனம் திரும்புதல் என்பது முற்றிலுமாக ஒரு பக்கத்திலிருந்து மறு பக்கத்துக்கு அப்படியே திரும்புவது. It's like you're looking in one direction and you turn around and look in the other direction. நீங்கள் ஒரு திசையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அப்படியே திரும்பி இன்னொரு திசையை பார்ப்பதாகும். So what does that mean? When you turn around the other way, all those things that you were looking at before are behind you now. இப்பொழுது நீங்கள் இப்படி திரும்பி விட்டீர்கள் என்று சொன்னால், இதற்கு முன்பு நீங்கள் பார்த்து கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் பின்னால் போய்விட்டது. That is the meaning of repentance. இதுதான் மனம் திரும்புதலின் அர்த்தம். And there is no language like Tamil which uses that word. Manan Thirumbal means exactly that, turning your mind around. வேறு எந்த பாஷையிலுமே இல்லாத ஒரு வார்த்தை தமிழிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதல், திரும்புதல் என்ற வார்த்தை தெளிவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. In English, repent is not understood like that. ஆங்கிலத்தில் repentance என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் அது யாருக்கும் விளங்குவதில்லை. But Tamil, it is so clear. Your mind must turn. ஆனால் தமிழிலே மிகவும் தெளிவாக இருக்கிறது, உங்கள் மனதிலே நீங்கள் திரும்ப வேண்டும். Have you done that? நீங்கள் அதை செய்திருக்கிறீர்களா? Even you older people. பெரியவர்களாக நீங்கள் have you turned around completely in opposite direction in the way you were in your unconverted days? மனம் திரும்பாத நாட்களிலே நீங்கள் இருந்த நிலைமையிலிருந்து முற்றிலுமாக நீங்கள் இப்போ திரும்பி இருக்கிறீர்களா? மனம் திரும்பி இருக்கிறீர்களா? The things that you used to read and look at, have you turned around and stopped reading and looking at those things? நீங்கள் பார்த்து கொண்டிருந்த படித்துக் கொண்டிருந்த பாவமான அந்த காரியங்களிலிருந்து மனம் திரும்பி இப்பொழுது அதை படிப்பதை நிறுத்தி விட்டீர்களா? பார்ப்பதை நிறுத்தி விட்டீர்களா? Those magazines you were looking at, have you turned around away from them? நீங்கள் வாசித்துக் கொண்டிருந்த அந்த தேவையில்லாத பத்திரிகைகள் இப்பொழுது அதை நிறுத்தி இப்பொழுது மனம் திரும்பி விட்டீர்களா? With all those dirty pictures in those magazines. அந்த பத்திரிகையில் இருக்கக்கூடிய அசுத்தமான படங்களை எல்லாம் பார்ப்பதிலிருந்து மனம் திரும்பி விட்டீர்களா? And now there are dirty pictures on the computer and on your phone. இப்பொழுது அசுத்தமான காட்சிகள் உங்களுடைய கம்ப்யூட்டர்லயும் உங்களுடைய போனிலேயும் இருக்கிறது. Have you turned your face away from it? நீங்கள் அந்த காரியத்திலிருந்து உங்கள் முகத்தை திருப்பி விட்டீர்களா? Have you turned your heart away from it? அதிலிருந்து உங்கள் இருதயத்தை திருப்பி விட்டீர்களா? Do you switch off the phone immediately when such a picture comes up, even accidentally? தற்செயலாக அப்படிப்பட்ட அசுத்தமான படங்கள் வரும்பொழுது உங்களுடைய மொபைலை உடனே நீங்கள் சுவிட்ச் ஆஃப் செய்கிறீர்களா? Or do you continue watching it? அல்லது அதை பார்ப்பதிலேயே நீங்கள் தொடர்ந்து இருக்கிறீர்களா? If we allow these things to even come occasionally, gradually our mind will become more and more polluted. It's like taking a little bit of poison. இப்போவும் அப்போமாக அதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நம்முடைய மனது அதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை கொடுப்பதை போல. You say it's only a little bit. கொஞ்சம் தானே என்று சொல்லுகிறீர்கள். Will you take just a small teaspoon of poison? ஒரு சின்ன தேக்கரண்டி விஷத்தை எடுத்துக்கொள்வீர்களா? Will you take even one drop of poison? அந்த விஷத்திலே ஒரு சொட்டாகிலும் எடுத்துக்கொள்வீர்களா? Why do we boil our food before eating it? ஏன் நாம் சாப்பிட முன்பது ஆகாரத்தை நாம் கொதிக்க வைத்து வேக வைத்து சாப்பிடுகிறோம்? Why don't you eat the meat raw? ஏன் கறியை பச்சையாக சாப்பிடக்கூடாது? Because you know that you will get sick. ஏனென்றால் வியாதிப்பட்டவர்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். We are so careful to boil our food.
நாம் நம்முடைய ஆகாரத்தை வேக வைத்து சாப்பிடுவதற்கு கவனமுள்ளவர்களா இருக்கிறோம். But we pollute our mind with things worse than that. ஆனால் அதை காட்டிலும் மோசமான காரியங்களின் மூலமாக நம்முடைய மனதை கரைப்படுத்துகிறோம். If you eat bad food, gradually you may get a little loose motion and be finished with it in 2 or 3 days. நீங்கள் இந்த வேக வைக்காத ஆகாரத்தை சாப்பிட்டு விட்டால் உங்களுக்கு பேதியாகும், 2-3 நாட்கள் கழித்து சரியாகிவிடும். But if it goes into your mind, it is there forever. ஆனால் உங்கள் மனதுக்குள்ளாக போய்விட்டால் வெளியே போவதில்லை, அது என்றைக்கும் அங்கே நிலைத்திருக்கும். Remember this. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். If you have accidentally eating some bad food or spoiled food or poisonous food, தற்செயலாக நீங்கள் கெட்ட ஆகாரத்தையோ அல்லது விஷம் கலந்த சாப்பாட்டையோ நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள், the body is such a mechanism that in 2-3 days it will wash it out completely. இந்த சரீரத்திலே ஒரு திறமை உண்டு. அது 2-3 நாட்களுக்குள்ளாக அது முற்றிலுமாக கழுவி அது கொட்டி தீர்த்து விடும். And it is gone. அது போய்விட்டது. But if it's something you bad, wicked, particularly sexually lustful thought you put into your mind, it will be there forever. ஆனால் நீங்கள் கெட்ட காரியங்களை, விசேஷமாக பாலியல் இச்சையை, உணர்வுகளை தூண்டக்கூடிய காட்சிகளை, காமத்தின் காட்சிகளை நீங்கள் பார்த்து விட்டால் அது அங்கேயே நிலைத்திருக்கும். And men particularly have a big problem in this area. ஆண்களுக்கு இந்த பகுதியிலே பெரிய பிரச்சனை இருக்கிறது. And we have to be very careful about what we put into our minds. நம்முடைய மனதிலே எதை போடுகிறோம் என்பதை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். It's no use saying I belong to a good church. நான் நல்ல சபையை சேர்ந்தவன் என்று சொல்வதிலே பிரயோஜனம் இல்லை. And there are wonderful brothers in this church. இந்த சபையில் அற்புதமான சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வதிலும் You பிரயோஜனம் இல்லை. also must be a wonderful brother. நீங்களும் ஒரு அற்புதமான சகோதரா இருக்க வேண்டும். Even if you're one of the very young brothers. நீங்கள் மிகவும் இளம் பிராயமுள்ள ஒரு சகோதரனா இருந்தாலும் சரி. See, even if you're like a little finger நீங்கள் ஒரு சுண்டோலை போல in the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒரு சுண்டோலை போல இருக்கிற சகோதரா இருக்கலாம். Or even if you're just a small nail. அல்லது ஒரு சின்ன நெகத்தை போல இருக்கலாம் நீங்கள். That can get infected and cause so much pain. அதுவும் கூட இன்ஃபெக்ஷன் அடைந்து அதுக்கு எவ்வளவு வேதனை கொடுக்க முடியும் சரீரத்திற்கு. Small thing can cause so much pain. சின்ன காரியம் அந்த தொற்றினால எவ்வளவு வேதனை உண்டாக்க முடியும். You know how even a small injury, if it gets infected, can cause so much pain to your hand. உங்களுக்கு தெரியுமா, சின்ன காயம் உங்களுக்கு ஏற்பட்டு அது தொற்று பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் அது எவ்வளவு வேதனை உண்டாக்கும். Because some poisonous infection has got in there. ஏனென்றால் விஷமுள்ள ஒரு தொற்று அங்கே ஒட்டி கொண்டது. But you can put medicine and wash it away, it will go. ஆனால் நீங்கள் மருந்து தடவி அதை கழுவி விடலாம், அது போய்விடும். Or you eat some medicine and it's cleaned out from inside also. அல்லது சில மருந்துகளை சாப்பிட்டு அது உள்ளேயும் சுத்தமாக்கி விடும். But there is no medicine or anything that can take out a bad thought you put into your mind. ஆனால் உங்களுடைய மனதிலே போட்டு விட்டதான அந்த கெட்ட சிந்தனையை சுத்திகரிக்கக்கூடிய எந்த ஒரு மருந்தும் இல்லை. That will remain there forever. அது என்னென்றைக்கும் அங்கேயே தங்கி இருக்கும். I wish I could emphasize this to every young person particularly. குறிப்பாக ஒவ்வொரு வாலிபனுக்கும் இதை நான் முக்கியப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். You see one dirty lustful picture somewhere in your phone or in a magazine or anywhere. உன்னுடைய போன்லயோ அல்லது பத்திரிகையிலயோ அல்லது எங்கேயோ ஒரு அசுத்தமான ஆபாசமான காட்சியை பார்த்து விட்டால் it has gone into your mind. அதனுடைய மனதுக்குள்ளாக போய்விட்டது. 50 years later, you will it will come back to your mind. 50 ஆண்டுகள் கழித்தும் அதனுடைய மனதுக்கு திரும்பி வரும். You have repented of it. நீங்கள் அதை குறித்து மனம் திரும்பி விட்டீர்கள். You have asked the Lord to forgive you. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்டு விட்டீர்கள். And the Lord has forgiven you. தேவன் உங்களை மன்னித்து விட்டார். You are not guilty. நீங்கள் இப்பொழுது குற்ற உணர்வு இல்லை. You are ready to go into God's presence in heaven. நீங்கள் பரலோகத்திலே தேவனுடைய சமூகத்துக்கு போவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்கள். But until you go to heaven, in all your life on earth, even when you're 75 years old, that picture will be in your mind. ஆனால் நீங்கள் பரலோகத்துக்கு போகும் வரைக்கும் இந்த பூமியில இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் உங்களுக்கு 75 வயதானாலும் சரி அந்த அசுத்தமான காட்சிகள் மனதில் வரும். That mind, the flesh will put that into your mind every now and then. உங்களுடைய மாம்சமானது அந்த எண்ணத்தை மீண்டும் மீண்டுமாய் மனதிலே புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். What you saw when you were 16 years old. 16 வயதா இருக்கும்போது என்ன பார்த்தீர்களோ அந்த காரியங்கள் for 60 years it will be in your mind. 60 ஆண்டுகளாக உங்களுடைய மனதிலேயே தங்கி இருக்கும். You cannot get rid of it. அதை விட்டுவிட முடியாது. That is why I say be careful about what you read, what pictures you see. ஆகவே தான் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள், நீங்கள் படிக்கக்கூடிய காரியங்களை குறித்து மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருங்கள். Let me repeat, when you repent you can only be forgiven. நான் உங்களுக்கு திரும்பமாய் சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பும் பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், அவ்வளவுதான். But repentance will not take it out of your mind. மனம் திரும்புதல் இந்த கெட்ட காட்சிகள் மனதிலிருந்து நீக்காது.
We had a young non-Christian couple from a non-Christian background that got converted and came to one of our CFC churches. நம்முடைய சிஎஃப்சி சபைகளுக்கு சிஎஃப்சி சபைகளிலே ஒரு சபைக்கு மனம் திரும்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியாத கிறிஸ்தவர் அல்லாத ஒரு குடும்பத்தினர் வந்தார்கள். And they got accepted the Lord. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். And they were born again. அவர்கள் மறுபடியும் பிறந்து விட்டார்கள். But before they came to the church, they both had lived in sexual sin separately, and they got this terrible disease called AIDS. அவர்கள் சபைக்கு வந்து மனம் திரும்புவதற்கு முன்பதாக இருவருமே தனித்தனியாக பாலியல் பாவத்தில் வாழ்ந்து அவர்களுக்கு இந்த கொடிய எய்ட்ஸ் வியாதி வந்து விட்டது. That is the most terrible sickness for which there is no cure. இந்த எய்ட்ஸ் என்ற வியாதி மிகவும் கொடிய வியாதி, அதற்கு சிகிச்சையே கிடையாது. And they repented, God forgave them completely. அவர்கள் மனம் திரும்பி விட்டார்கள், தேவன் அவர்களை முற்றிலுமாய் மன்னித்து விட்டார். They were part of our church and they broke bread with us. அவர்கள் எங்கள் சபையில் ஒரு பங்கா இருந்தார்கள், எங்களோடு கூட அப்பம் விட்டார்கள். But within 2-3 years they died. ஆனால் 2-3 ஆண்டுகள் தான் அவர்கள் மரித்து விட்டார்கள். Young couple, இளம் தம்பதியினர், just in their 30s. அவர்கள் 30 வயது தான் நிரம்பி இருக்கும். Did God forgive them? தேவன் அவர்களை மன்னித்தாரா? Did they go to heaven? பரலோகத்துக்கு சென்றார்களா? They repented. I believe they have gone into the presence of the Lord. அவர்கள் மனம் திரும்பினால் என்று நான் விசுவாசிக்கிறேன், அவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு சென்றிருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். But they could not live a life to show their gratitude to Jesus for having died for them. ஆனால் இயேசு தங்களுக்காக மரித்ததற்குரிய ஒரு நன்றியை தெரிவிப்பதற்கு அவர்களாலே வாழ்க்கை இல்லாமல் போய்விட்டது. That was cut short by their sin. தங்களுடைய பாவத்தினாலே அது குறுக வெட்டப்பட்டு விட்டது. But they were unconverted when they did it, so we can understand, we can forgive them. அவர்களாவது பாவம் செய்யும் பொழுது மனம் திரும்பாத நாட்களிலே அதை செய்தார்கள், ஆகவே மன்னித்து விடலாம். But what about you as a believer? ஆனால் விசுவாசியா இருக்க When you see all these filthy pictures, ஆனால் விசுவாசியா இருக்கக்கூடிய உன்னை குறித்து என்ன? நீ இந்த அசுத்தமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறாய். you can preach a wonderful message நீ அற்புதமான பிரசங்கத்தை பிரசங்கிக்கலாம். that it's like a first class chicken curry. ஒரு முதல் தரமான ஒரு கோழிக்கறி. But that dirty thought in your mind is like you're putting one dirty lizard into that curry. ஆனால் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அசுத்தமான எண்ணம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த கோழி கறியை சமைத்து வைத்திருக்கிறீர்கள், அதிலே ஒரு செத்த பல்லியை போடுவதற்கு சமம். Will you feel like eating it? அதை சாப்பிடுவது போல உணர்வீர்களா? How can I present such a curry to the Lord இப்படிப்பட்ட இந்த கோழி கறி எப்படி ஆண்டவருக்கு நான் கொடுப்பது? with a dirty lizard inside it? இந்த சமைத்த கோழி கறிக்குள்ளாக ஒரு பல்லி, செத்து போன What பல்லி is that? இருக்கிறது, அதை எப்படி ஆண்டவருக்கு கொடுப்பது? What is that? Those filthy thoughts that you keep in your mind. அது என்ன என்றால் உங்களுடைய மனதிலே வைத்திருக்கக்கூடிய அசுத்தமான சிந்தனை. Not just one lizard, many lizards. ஒரு பல்லி மட்டுமல்ல, எத்தனையோ பல்லிகள் அதிலே கிடக்கிறது, செத்த பல்லிகள். My dear brothers and sisters, repent. என் அருமையான சகோதர சகோதரியே, மனம் திரும்புங்கள். And if you find the temptation to see these things is very strong, இந்த ask for the power of the Holy Spirit to overcome it. இந்த பாவமான ஆபாச காட்சிகளை பார்ப்பதற்குரிய சோதனை மிகவும் வலிமையாக இருக்கிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கேளுங்கள். I am also a man like you, and I am also tempted like you. நானும் உங்களைப் போல ஒரு மனிதன் தான், உங்களைப் போல சோதிக்கப்பட்டவன் தான். But I can tell you that the power of the Holy Spirit sets me free. நான் உங்களுக்கு சொல்ல முடியும், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்னை விடுதலை ஆக்கிற்று. From the time the Lord baptized me in the Holy Spirit 50 years ago, I found a power to overcome sin. 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவனை பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்பின பொழுது அப்பொழுதிருந்து நான் பாவத்தை மேற்கொள்வதற்கு ஒரு வல்லமையை பார்க்கிறேன். It's like a light coming inside my heart. என்னுடைய உள்ளத்திலே உதித்த ஒரு பெரிய வெளிச்சத்தை போல இருக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. So remember, with the Holy Spirit's power, you can overcome any sin. எந்த பாவமா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால, எந்த பாவமா இருந்தாலும் நீங்கள் பரிசுத்தாவின் வல்லமையினால மேற்கொள்ள முடியும். Any habit. எந்த பழக்கமா இருந்தாலும் சரி. But the first step is to know that Jesus Christ has accepted us as his children. ஆனால் முதல் படி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளையாக நம்மை ஏற்றுக்கொண்டார் என்பதுதான். That we have become his younger brothers. நாம் அவருடைய இளைய சகோதரர்களாய் நாம் மாறி இருக்கிறோம். That God has become our father. தேவன் நமக்கு தகப்பனாய் மாறி இருக்கிறார். All of you who have accepted Christ, can you look up to heaven and call God your father? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்கள் ஒவ்வொருவரும் பரத்தை நோக்கி பார்த்து தேவனை அப்பா என்று அழைக்க முடியுமா? You don't have to be very mature saint for that.
அது அப்படி அழைப்பதற்கு நீங்கள் வளர்ந்த ஒரு பரிசுத்தமான இருக்க தேவையில்லை. We teach, I would teach my grandchildren who are 8 years old to accept Christ and call God Daddy. என்னுடைய 8 வயது பேர குழந்தைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனை அப்பா டாடி என்று கூப்பிடுங்கள் என்று சொல்லி நான் கற்றுக் கொடுக்கிறேன். Yeah, we must teach our children to call God Daddy, Father, Appa. தேவனை அப்பா டாடி என்று அழைப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். That is the privilege we have when we receive Jesus into our heart. இந்த பாக்கியத்தை தான் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெற்றுக்கொள்கிறோம். And we must teach them not only that Jesus died on the cross for our sins, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார் என்பதை மட்டும் சொல்லிக் கொடுக்காதபடிக்கு, but that he defeated Satan when he hung on the cross. அவர் சிலுவையில் தொங்கிக் கொடுக்கும் பொழுது சாத்தானையும் தோற்கடித்தார் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். That is the second part of the gospel. Many people don't teach. இது சுவிசேஷத்தின் இரண்டாவது பகுதி. அநேகர் இதை போதிக்கிறதில்லை. That when Jesus died on the cross, he defeated Satan. இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது சாத்தானை தோற்கடித்தார். Let me show you this verse. நான் இந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். In Hebrews chapter 2 எபிரேயர் 2ஆம் அதிகாரம் and verse 14, 14ஆம் வசனம். that Jesus took part in our flesh and blood. இயேசு நம்முடைய மாம்சம் இரத்தத்தோடு கூட அவர் பங்கு பெற்றார். That's what it says here. That means he became a man like us. ஆகவே தான் இது நம்மை போல என்று போடப்பட்டிருக்கு. நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். And why did he do that? ஏன் அதை செய்தார்? Because if he did not have that, he could not have died. அவர் அப்படி கொண்டிருக்கவில்லை என்று சொன்னால் அவர் மரித்திருக்க முடியாது. And here it says he took part in that so that he could die. அவர் மரிக்கும்படியாக நம்மை போல இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவரானார் என்று வாசிக்கிறோம். That's why he took a body. ஆகவே தான் அவர் சரீரத்தை எடுத்துக்கொண்டார். And it says here, through his death, he made Satan powerless. இங்கே வாசிக்கிறோம், அவருடைய மரணத்தினாலே சாத்தானை வல்லமையற்றவராய் மாற்றிவிட்டார். He did not kill Satan. சாத்தானை கொல்லவில்லை. Satan is still alive. சாத்தான் இன்னும் உயிரோடு இருக்கிறான். But it says he is made, see very clearly, he is made him powerless. அவனை சக்தியற்றவனாய் வல்லமையற்றவனாய் மாற்றிவிட்டார் என்று தெளிவாய் பார்க்கிறோம். Satan is like a snake. ஒரு பாம்பை போல எடுத்துக்கொள்ளுங்கள். And when Jesus died on the cross, he hit that snake so hard that it is paralyzed. இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது இந்த பாம்பாய் சாத்தானாகிய பாம்பை மிகவும் கொடுமையாக அடித்து விட்டார். அது செயலற்று போய்விட்டது. Have you seen people who are totally paralyzed in their body? சரீரத்திலே முழுமையாய் வாதத்தினாலே பாதிக்கப்பட்டவர்களை பார்த்திருக்கிறீர்களா? They're lying in a bed. அப்படியே படுக்கையிலே கிடப்பார்கள். They can't get up. அவர்களால் எழுந்திருக்க முடியாது. They can't move hand or leg or anything. கையை அசைக்க முடியாது, காலை அசைக்க முடியாது. Completely paralyzed. முற்றிலுமாக வாதம் வந்து விட்டது. But they are alive. ஆனால் உயிரோடு இருக்கிறார்கள். They can see, they can speak. அவர்களால் பார்க்க முடியும், பேச முடியும். Satan is like that. சாத்தான் அப்படித்தான் இருக்கிறான். He can see you, he can speak to you, tempt you. அவன் உங்களை பார்ப்பான், உங்களை பேசுவான், சோதிப்பான். But remember, he has been made powerless. ஆனால் ஒன்றை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், அவன் முற்றிலுமாய் சக்தியற்றவனாய் போய்விட்டான். Think of it like a paralyzed snake. ஒரு பாம்பை நன்றாக அடித்து நசுக்கி அது சக்தியற்றதாய் மாறிவிட்டது. அதுபோல If you see a big snake outside your house, உங்கள் வீட்டிலே ஒரு பெரிய பாம்பை பார்க்கிறீர்கள், you'll get scared. பயப்படுகிறீர்கள். When you come outside the door, you see there the snake in front of you. நீங்கள் கதவை திறந்து பார்க்கும்போது உங்களுக்கு முன்பாக பாம்பு இருக்கிறது. But if you know that is paralyzed, it cannot move. ஆனால் அந்த பாம்பு நகராதபடிக்கு அது அப்படியே செயலற்று போய்விட்டது என்று பார்க்கும் பொழுது, its eyes can move, but the body, tongue, it cannot move. Nothing, it cannot move anything. அது கண்கள் மட்டும் இப்படி ஆடுகிறது, ஆனால் தன்னுடைய சரீரமோ தன்னுடைய உடம்பையோ ஆட்டவே முடியவில்லை. Then you're not afraid of it. அப்பொழுது உங்களுக்கு பயமே இல்லை. You can go right up to it. நீங்கள் அது கிட்ட வரைக்கும் போகலாம். You can kick it, it cannot touch you. நீங்கள் அதை உதைக்கலாம், அது உங்களை தொட முடியாது. Because it is paralyzed. ஏனென்றால் அது செயலிழந்து விட்டது. That is a picture of Satan. இதுதான் பிசாசுடைய ஒரு காட்சி. That is why even a young child can say, Satan, I resist you in Jesus' name. ஒரு சின்ன பிள்ளை கூட இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானை உன்னை எதிர்க்கிறேன் என்று சொல்ல முடியும். Have you ever spoken to Satan saying, Satan, in Jesus' name I resist you? சாத்தானே இயேசுவின் நாமத்தினாலே உன்னை எதிர்க்கிறேன் என்று சொல்லி எப்பொழுதாவது சாத்தானோடு பேசியிருக்கிறீர்களா? Have you ever told Satan, Satan, you cannot touch me? சாத்தானை தொட முடியாது என்று சாத்தானை சொல்லி இருக்கிறீர்களா? Because I belong to Jesus Christ. ஏனென்றால் நான் இயேசுவுக்கு சொந்தமானவன்.
It says here he defeated the devil so that he can deliver us who through fear of death were subject to slavery. Verse 15. 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்துக்கு அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி செய்தார். He has set us free. நம்மை விடுதலையாக்கும்படியாக. Turn to Revelation chapter 2. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Revelation chapter 2. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். I'm sorry, not chapter 2. Revelation chapter 12. மன்னிக்கவும், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். Here it speaks about Satan. இங்கே சாத்தானை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. And he is called in verse 10, in the middle of verse 10, 12, 10, the accuser of all the brothers. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் மத்தியிலே பார்க்கிறோம், சகோதரர்களை குற்றம் சுமத்துகிறவன், குற்றம் சாட்டுகிறவன். Jesus is called the intercessor of all the brothers. இயேசு கிறிஸ்து எல்லா சகோதரர்களுக்கும் பரிந்து பேசுகிறவர் என்று அழைக்கப்படுகிறார். That is what he is called in Hebrews 7:25. எபிரேயர் 7:25 அதைத்தான் அப்படித்தான் அழைக்கப்படுகிறார். He is always praying for God's children. தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவர் எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறார். And Satan is always accusing God's children. ஆனால் சாத்தானோ தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் குற்றம் சாமத்திக் கொண்டே இருக்கிறான். Please picture this in your mind. இதை தயவு செய்து மனதிலே காட்சியாக இருத்திக் கொள்ளுங்கள். We cannot see Jesus, we cannot see the devil. நாம் இயேசுவையும் பார்க்க முடியாது, சாத்தானையும் பார்க்க முடியாது. But in this spirit world between us and heaven, ஆனால் நமக்கும் பரலோகத்துக்கும் இடையிலே உள்ள ஆவி உலகத்திலே Jesus is there praying for his children. இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். And Satan is there to accuse God's children. தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் சுமத்துவது, குற்றம் சாட்டுவதற்காக சாத்தானும் அங்கே இருக்கிறான். Satan, as soon as he sees one small fault in somebody, he accuses him. யாரோ ஒரு இடத்துல ஒரு சின்ன குறையை பார்த்துவிட்டால் உடனடியே குற்றம் சாட்டுகிறான். And he will tell others also, see what that person is like. இவர் எப்படி இருக்கிறார் பாருங்கள் என்று சொல்லி மற்றவர்களிடத்திலும் சொல்லுகிறான். So picture these in your mind. ஆகவே இதை மனதிலே சித்தரித்துக் கொள்ளுங்கள். Two ministries going on. இரண்டு ஊழியங்கள், இந்த ஆவி உலகத்தில் இரண்டு ஊழியங்கள் போய்க்கொண்டே இருக்கிறது. Accusing this, he's accusing believers, not unbelievers. அவிசுவாசிகள் அல்ல, விசுவாசிகளை குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறான். This believer is like this sister is like this brother is like this. இந்த விசுவாசி அப்படி, இந்த சகோதரன் அப்படி, இந்த சகோதரி அப்படி இருக்கிறார்கள். That's the ministry of Satan. அது சாத்தானுடைய ஊழியம். And then Jesus, இயேசு, Father, I pray for that child of ours. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளையாகிய இந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். He made a mistake, please forgive him. அவன் தவறு செய்து விட்டான், மன்னியும் ஆண்டவரே. He's got a weakness, Lord. Father, please help him. பிதாவே, அவருக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது, இந்த பலவீனத்தில் உதவி செய்யுங்க. That sister is speaking foolishly, please forgive her, help her to overcome it. இந்த சகோதரி புத்தீனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை மன்னித்து அதை மேற்கொள்வதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Can you picture these two minds, these two ministries? ஆகவே இந்த இரண்டு ஊழியங்களையும் உங்களாலே கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? And Satan has got his co-workers and Jesus has got his co-workers. சாத்தானுக்கு அவனுடைய உடன் ஊழியர்கள் இருக்கிறார்கள், இயேசுக்கும் அவருடைய உடன் ஊழியர்கள் இருக்கிறார்கள். You know, it's like in a football team. ஒரு கால்பந்து அணியை போல. There are two teams. கால்பந்தாட்ட அணியில இரண்டு அணிகள் இருக்கிறார்கள். And you know, each is trying to kick the ball in the opposite direction. ஒவ்வொரு அணியும் எதிர் திசையிலே அந்த பந்தை போட்டு கோல் போடும்படியாக அடிக்கிறார்கள். So think of this as Satan's team and Jesus' team. ஆகவே இப்பொழுது சாத்தானுடைய அணி, இயேசுனுடைய அணி என்று வைத்துக் கொள்ளுங்கள். And Satan's team is always to take the ball towards accusing people, accusing. சாத்தான் எப்பொழுதுமே பந்தை எடுத்து சகோதரரை குற்றம் சுமத்திக் கொண்டே இருக்கிறான். குற்றம் சாட்டுதல், அதான் அவனுடைய கோல். Criticizing them and finding fault with something or the other. விமர்சிப்பது, குறை கண்டுப்பது, இது போல ஏதாவது செய்வது. And then the Jesus team is encouraging them and strengthening them and saying, don't get discouraged, we will win. இயேசுனுடைய அணியோ உற்சாகப்படுத்துகிற ஊழியம், சோர்ந்து போகாதீர்கள், நாம் ஜெயிக்கலாம், நாம் ஜெயித்து விடலாம், நாம் கோல் போட்டு விடலாம், உற்சாகப்படுத்துகிறார். Never mind if you fail, confess it and God will forgive you. Let's move on. நீ தோற்று விட்டாலும் பரவாயில்லை, மன்னித்து விடு, தேவன் உனக்கு மன்னிப்பு கேள், தேவனை மன்னித்து விடுவார், நாம் தொடர்ந்து மேல் போவோம். Blood of Jesus will cleanse you. இயேசுவின் ரத்தம் உன்னை சுத்திகரிக்கும். Think of this as two football teams. அவை இரண்டு கால்பந்தாட்ட அணியை போல எண்ணிக்கொள்ளுங்கள். Now I want to ask all of you sitting here a direct question. இப்பொழுது ஒரு நேரடியான ஒரு கேள்வி உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் கேட்கிறேன். Which football team are you in? நீங்கள் எந்த கால்பந்தாட்ட அணியிலே இருக்கிறீர்கள்? Which direction are you kicking the ball? நீங்கள் எந்த திசையை நோக்கி பந்தை அடிக்கிறீர்கள்? Which is the goal towards which you're kicking the ball?
நீங்கள் உங்கள் பந்தை அடிக்கக்கூடிய அந்த கோல் போஸ்ட் எங்கே இருக்கிறது? Is it towards accusing, finding fault? அது குற்றம் சொல்லுகிற, குற்றம் கண்டுபிடிக்கிற அந்த கோல் போஸ்டா? Discouraging people? ஜனங்களை அதிரியப்படுத்துவது, Telling them there's no hope for you? உனக்கு நம்பிக்கை இல்லப்பா என்று சொல்லுவது, And criticizing them அவர்களை விமர்சிப்பது, and backbiting about them to other people? அவர்களை பற்றி மற்றவர்களிடத்தில் புறங்கூறுவது, This is all Satan's team putting the goal towards. இவர்கள் The other side. எல்லாரும் சாத்தானுடைய அணியில இருக்கிறார்கள். அவர்கள் எதிரிலே இருக்கக்கூடிய அந்த கோல் போஸ்ட்ல பந்தை And போடுகிறார்கள். then Jesus has his team also. இப்பொழுது இயேசுக்கு அவருடைய அணி இருக்கிறது. In football, there is 11 people versus 11 people. கால்பந்தாட்ட அணியிலே ஒரு அணிக்கு 11 பேர், கால்பந்தாட்ட போட்டியிலே இன்னொரு here it அணியிலே is 11 பேர். Here it is different. ஆனால் இந்த அணியிலே வித்தியாசம். Satan has got crores of people. சாத்தானுக்கு அவனுடைய அணியிலே கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். And Jesus has got very few in his team. ஆனால் இயேசுடைய அணியிலே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள். Because some people in Jesus' team are kicking the ball in the wrong direction. ஏனென்று சொன்னால் இயேசுடைய அணியிலே இருக்கிற சில பேர் அவர்கள் தவறான திசை நோக்கி பந்தை அடிக்கிறார்கள். Instead of encouraging people, they are discouraging them and criticizing them. ஜனங்களை உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களை சோர்வடைய செய்கிறார்கள், அதிரியப்படுத்துகிறார்கள், விமர்சிக்கிறார்கள். Don't ask who is doing that. யார் அதை செய்கிறார் என்று கேட்க வேண்டாம். Search your heart if you are doing that. நீங்கள் அதை செய்கிறீர்களா என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள். When you criticize God's children, தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் விமர்சிக்கும் பொழுது, குற்றம் சுமத்தும் பொழுது, and you don't pray for them. நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கவில்லை என்றால், When you find a fault in somebody, you criticize instead of finding fault with you. Instead of praying for that person, you find fault and criticize and talk to everybody else evil about that person. நீங்கள் யாரையாவது ஒரு இடத்திலே குற்றத்தை பார்க்கும் பொழுது ஜெபிக்காதபடிக்கு நீங்கள் அந்த குற்றத்தை விமர்சிக்கிறீர்கள், மற்ற இடத்திலே போய் அதை சொல்லுகிறீர்கள், அதை வெறுக்கிறீர்கள். Please remember from today onwards that you are kicking the ball along with Satan in the wrong direction. இந்த நாளிலிருந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தவறான திசையை நோக்கி சாத்தானோடு கூட சேர்ந்து கொண்டு பாலை தட்டுகிறீர்கள். Next time you brothers or sisters or elders or anybody who does that, please remember what I told you now. சகோதரா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, மூப்பர்களா இருந்தாலும் சரி, அடுத்த முறை இதை செய்யும் பொழுது நீங்கள் நான் சொன்னதை ஞாபகத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். And repent means turn around, face in the other direction. மனம் திரும்பு என்று சொன்னால் மறு திசையை நோக்கி பார்ப்பது, திரும்புவது. And let's kick the ball in the other direction. நாம் இப்பொழுது பந்தை வேறு திசையிலே அடிப்போம். What does that mean? அது என்ன பொருள்? Encourage that brother. அந்த சகோதரனை உற்சாகப்படுத்துங்கள். Encourage that sister. அந்த சகோதரியை உற்சாகப்படுத்துங்கள். Tell her, never mind, confess it, the Lord will forgive you immediately. பரவாயில்லை, கவலைப்படாதே, நீ மன்னிப்பு கேள், ஆண்டவர் உடனே மன்னிப்பார், மனம் திரும்பு. And don't tell them, don't get upset with that person. We all make mistakes. Forgive that person. அந்த நபர் மீது நீ மனஸ்தாபப்படாதே, நாம் எல்லாரும் தவறுகளாய் இருக்கிறோம், அந்த நபரை மன்னித்து விடு. We are all people who make mistakes. நாம் எல்லாருமே தவறு செய்கிறவர்களாய் இருக்கிறோம். When the Lord taught us to pray for the forgiveness of our sins, நம்முடைய பாவங்களுடைய மன்னிப்பு குறித்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்த பொழுது, how did he teach us to pray? எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்? Our Father who art in heaven, பரமண்டலத்திலே எங்கள் பிதாவே, forgive us our sins in the same way that we forgive other people what they do against us. எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீர் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். Let me ask you, my brothers, very few people pray like that. என் சகோதரர்களை உங்களை கேட்கிறேன், ஒரு சிலர் தான் எப்படி ஜெபிக்கிறார்கள். How do you pray to God when you confess your sin? உங்களுடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது எப்படி ஜெபிக்கிறீர்கள்? Do you just say, Lord, I'm sorry I did this sin, please forgive me? ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஆண்டவரே நான் அதை செய்து விட்டேன், என்னை மன்னிங்க என்று கேட்கிறீர்களா? That's good. அது நல்லதுதான். But please add this also. Forgive me, Lord, exactly like I am forgiving all the other people who are harming me. இதையும் சேர்த்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு தீங்கு செய்தவர்கள் எல்லாம் நான் மன்னிக்கிறது போல ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும். You read the Lord's Prayer in Matthew chapter 6. மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய ஜெபத்தை வாசித்து பாருங்கள். You turn for a moment there, right now. நான் இப்பொழுதே அந்த பகுதிக்கு திருப்போம். Matthew chapter 6. மத்தேயு 6ஆம் அதிகாரம் And verse 12. 12ஆம் வசனம். Father in heaven, verse 9 is our Father who art in heaven. 9ஆம் வசனம் தான் பரமண்டலத்திலே எங்கள் பிதாவே என்ற ஜெபம். And verse 12, forgive us our debts exactly like we have forgiven all our debtors. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளும். Our debt is our sin. எங்களுடைய கடன் என்பது எங்களுடைய பாவம். I'm asking God to forgive me. தேவனே என்னை மன்னியும் என்று கேட்கிறேன். Exactly like I have forgiven people who have hurt me.
எனக்கு தீங்கிழைத்தவர்களை நான் மன்னிக்கிறது போலவே. And am I merciful to people who have done something wrong? தவறு செய்த மக்களிடத்திலே நான் இரக்கமுள்ளவனா இருக்கிறேனா? Then I can ask God to be merciful to me. அப்படியானால் தேவனே என் மீது இரக்கமாயிரும் என்று கேட்கலாம். And if I have hurt somebody, நான் யாருக்காவது தீங்கு விளைவித்திருந்தால், please turn to the previous page, Matthew 5. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். He's talking about when you come to pray, when you come to offer your offering, verse 23. When you come to your offering at the altar. நீ பலிபீடத்திலே காணிக்கை கொடுக்க வரும்பொழுது என்று சொல்கிறார். That means when you're coming to pray. That's the meaning of that. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் ஜெபிக்க வரும்பொழுது. That offering is our prayer. அந்த காணிக்கை என்பது நம்முடைய ஜெபம். And it says there, while you're offering your prayer, you suddenly remember, verse 24, that you have hurt your brother. நீ அந்த காணிக்கை செலுத்த வரும்பொழுது உன் சகோதரனோடு கூட நான் அவனை காயப்படுத்தி விட்டேன் என்று நினைவு கூறுவாயாக. Or your sister. அல்லது உன்னுடைய சகோதரி. What should you do? என்ன செய்ய வேண்டும்? Leave your offering there, verse 24. That means stop praying. நீ அப்படி குறை நினைவு கூறும் பொழுது உடனே ஜெபத்தை நிறுத்து. காணிக்கை அங்கே வைத்து விடு. That is the meaning of leave your offering there. காணிக்கை அங்கே வைத்து விடு என்று சொன்னால் அதனோட அர்த்தம் இதுதான். Because God will not accept it. தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். He will not accept your prayer. உன்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். Look what he says. First, very important word. F-I-R-S-T. First. முதல் முக்கியமான வார்த்தை இங்க பாருங்க, முன்பு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முன்பு. Go to your brother or sister, ask his forgiveness, set that matter right, then come and pray. முன்பு உன் சகோதரனிடத்திலோ போய் மன்னிப்பு கேட்டு அந்த காரியத்தை சரி செய்து விட்டு திரும்ப வந்து ஜெபம் பண்ணு. I want to ask all of you this question. உங்கள் எல்லாரையும் பார்த்து இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். Do you follow this law of the gospel? இந்த சுவிசேஷத்தின் பிரமாணத்தை பின்பற்றுகிறீர்களா? Which Jesus taught. இயேசு கற்றுக் கொடுத்த Supposing one day you had an argument with your wife and you hurt her by what you said. ஒரு நாளிலே மனைவியோடு கூட ஒரு வாக்குவாதம் வந்து விட்டது. நீங்கள் சொன்னதினாலே அவர்கள் காயப்பட்டு விட்டார்கள். And then you go to pray. ஜெபம் பண்ண போகிறீர்கள். Do you know that God will not listen to your prayer? உங்கள் ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? It says you first go and be reconciled. முதலாவது போய் ஒப்புரவாகு. First go to your wife and say, I am sorry that I spoke to you like that. முதலாவது மனைவியிடத்திலே போய் நான் இப்படி பேசினதற்காக நான் மனம் வருந்துகிறேன், மன்னித்து விடு என்று கேளுங்கள். Then come and pray. அதற்கு பிறகு வந்து ஜெபியுங்கள். All you married men, let me ask you. திருமணமான சகோதரர்களே, உங்கள் எல்லாரையும் நான் பார்த்து கேட்கிறேன். Have you spoken sometimes in a rude way to your wife or hurt her by something you said? மனைவியிடத்திலே மிகவும் கடுமையாக பேசியிருக்கிறீர்களா அல்லது நீங்கள் பேசின வார்த்தைகளினாலே காயப்படுத்தியிருக்கிறீர்களா? You got angry in some situation? ஏதோ ஒரு சூழ்நிலையிலே கோபப்பட்டு விட்டீர்களா? Okay, that can happen to anybody. அது யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். But did you ask forgiveness from your wife? ஆனால் மனைவியிடத்திலிருந்து மன்னிப்பு கேட்டீர்களா? When was the last time you did it? நீங்கள் அப்படி மன்னிப்பு கேட்ட கடைசி சமயம் எது? If you have hurt her 10 times, you should have asked forgiveness 10 times. 10 முறை காயப்படுத்தி இருந்தால் 10 முறை நீங்கள் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். And if you have not done it, நீங்கள் அதை செய்யவில்லை என்றால், do you know that all the prayers you pray in the church and at home and everywhere, God is not even listening to it. நீங்கள் சபையிலே ஆயிரம் சரி, வீட்டிலே ஆயிரம் சரி, வேறு எந்த இடத்திலேயும் சரி, நீங்கள் ஜெபித்த ஒரு ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்கவே இல்லை. Prayer is like making a phone call to God. ஜெபம் என்பது தேவனிடத்திலே ஒரு ஃபோன் கால் செய்வது போல. And you know how children sometimes take a phone. பிள்ளைகள் எப்படி சில சமயத்திலே போன் எடுப்பார்கள் என்று தெரியுமா உங்களுக்கு? 2-3-year-old children who don't know what a phone is. 2-3 வயது பிள்ளைகள் எப்படி போன் பேசுது என்று தெரியாத பிள்ளைகள். But they've seen father and mother doing it. ஆனா அப்பா அம்மா போன்ல பேசுகிறதை பார்த்திருக்கிறார்கள். So they don't even turn off the phone. They just put their finger here in their pocket, here and there. அவங்க போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணது கிடையாது. ஆனா கையை அங்கே தட்டு ஏதாவது நம்பரை தட்டுவாங்க. Because they see their father poking a number like that. ஏன்னா அப்பா அப்படி நம்பரை அழுத்துறத பார்த்திருக்காங்க. And then say hello hello and they keep talking. அதுக்கப்புறம் ஹலோ 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 லாலா பேசிட்டே இருப்பாங்க. But the phone is dead. ஆனா போன் எதுவும் கனெக்ஷன் இல்ல. Nobody at the other end. அந்த மறுமுனையில யாருமே இல்லை. And this child can go on talking so many things. எத்தனையோ காரியங்கள் இந்த குழந்தை பேசிக்கொண்டே இருக்கிறது வளவளா என்று. That is exactly how many people's prayer is.
அநேகருடைய ஜெபங்கள் இதே போலத்தான் இருக்கிறது. God has not picked up the phone தேவனுடைய போன் எடுக்கவே இல்லை. because God sees the number and says, oh, it is that person. I'm not going to pick up the phone. He's had a fight with his wife and he's not asked forgiveness. ஏன்னா தேவன் அந்த போன் நம்பரை பார்த்துட்டு, ஓ இவர் இப்பதான் மனைவி இடத்துல சண்டை போட்டு வந்திருக்கிறாரு, இவருக்கு போன் கால் அட்டன் பண்ண Oh, மாட்டேங்க. that is that woman. She's fighting with her husband, not asked forgiveness. ஓ இந்த பெண்ணா கணவனோட சண்டை போட்டு இன்னும் மன்னிப்பு கேட்காத இந்த பெண்ணா, நான் போன் அட்டன் பண்ண I'm மாட்டேன். not going to pick up the phone. Let them keep on talking. அவங்க வேணா பேசிக்கிட்டே இருக்கட்டும், நான் போனை எடுக்க மாட்டேன். Let them do it tomorrow. Let them do it whole year. I will not listen the whole year. நாளைக்கும் செய்யட்டும், வருஷம் முழுதும் செய்யட்டும், நான் வருஷம் முழுதும் அவர்கள் ஜெபத்துக்கு கேட்க மாட்டேன். Dear brother, sister, don't waste your time praying. அருமையான சகோதரனே சகோதரியே, ஜெபித்து இதே விதமாய் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். Go and do something else. அதற்கு மாறாக வேற ஏதாவது போய் செய்யலாம். Go and read the Bible போய் வேதத்தை வாசியுங்கள். and obey it, which says first set things right and then come and pray. முன்பு காரியங்களை சீர்படுத்தி விட்டு பின்பு வந்து ஜெபி என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். The Christian life is a wonderful life. கிறிஸ்தவ வாழ்க்கையானது அற்புதமான ஒரு வாழ்க்கை. Since I have started following these rules for these last so many years, my life has become supremely happy. நான் இந்த பிரமாணங்களுக்கு கீழ்ப்படி ஆரம்பித்து விட்டேன். கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக பின்பற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை முற்றுமாய் மகிழ்ச்சி உள்ளதா இருக்கிறது. I have experienced so many miraculous answers to prayer in impossible situations that God came and did something. கூடாத சூழ்நிலைகளிலேயும் கூட ஜெபத்திற்கு பதில் பெற்று ஆண்டவர் வந்து காரியங்களை செய்கிறதை நான் பார்த்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். Even from the time when I was in the Navy 64 years ago. 64 ஆண்டுகளுக்கு முன்பதாக கப்பற்படையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுதும் கூட. Yeah, and more recently also in the Lord's work. சமீபத்திலேயும் கூட தேவனுடைய ஊழியத்திலே God is a God who answers prayer. தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். But he will not listen to your prayer if you don't forgive people. நீங்கள் மக்களை மன்னிக்காவிட்டால் உங்கள் ஜெபங்களுக்கு அவர் செவி கொடுக்க மாட்டார். He will not listen to your prayer if you are fighting with people. நீங்கள் ஜனங்களோடு கூட சண்டை போட்டுகளா இருந்தால் உங்கள் ஜெபங்களுக்கு அவர் செவி கொடுக்க மாட்டார். And if you have got some sin, some dirty thought, dirty habit and you have not confessed it. நீங்கள் பாவம் வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால், ஒரு அசுத்தமான சிந்தை வைத்திருந்தால் அதை நீங்கள் அறிக்கை செய்யவில்லை என்றால், The sins that you hurt against others, we must confess to God and to that person. நீங்கள் யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். But if it is only in your thoughts, then it is only towards God. You must confess to him. எண்ணத்திலே மட்டும் பாவம் செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனிடத்திலே மட்டுமே அறிக்கை செய்ய வேண்டும். And you must say, not in a general way, Lord, this is what I did. புதுப்படியா சொல்லக்கூடாது, ஆண்டவரே பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி. ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செய்தேன் என்று சொல்லி குறிப்பிட்டு சொல்லுங்கள். Lord, forgive me. Thank you for dying for this sin that I committed now. ஆண்டவரே இப்பொழுது செய்த நான் இந்த பாவத்துக்காக ஆண்டவரே நான் மன்னிப்பு கோருகிறேன், எனக்காக மரித்ததற்காக நன்றி. Cleanse me in your blood. உடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே. And Lord, help me not to fall into this again. ஆண்டவரே மீண்டுமா அதே பாவத்தில் விழாதபடி எனக்கு உதவி செய்யும். Then we can have fellowship with God. அப்பொழுது நாம் தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டவர்களாய் மாறுவோம். See, it says here in Romans in chapter 5 ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் that when we have confessed our sin like that, இது போன்று நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு இருந்தால், it says here in verse 1, we have peace with God. நாம் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று ரோமர் 5:1 வாசிக்கிறோம். That is like seeing God smiling at me. அது என்னவென்றால் தேவன் என்னை பார்த்து புன்முறுவல் செய்வதை பார்ப்பது போல. I am happy with you, my child. என் பிள்ளையே, உன்னோடு கூட நான் சந்தோஷமா இருக்கிறேன். I always want to see the smile of God. நான் எப்பொழுதுமே தேவனுடைய அந்த புன்முறுவலை பார்க்க விரும்புகிறேன். And it's very easy. அது மிகவும் எளிது. I don't have to climb some mountain. நான் பெரிய மலை ஏற தேவையில்லை. Moses had to climb a mountain to go and meet with God. மோசே தேவனை சந்திப்பதற்கு ஒரு மலை ஏற வேண்டியிருந்தது. I can sit in my chair and talk to God. நான் என்னுடைய நாற்காலியிலே அமர்ந்திருந்து தேவனிடத்திலே பேச முடியும். But I must confess every sin that comes to my mind. ஆனால் என்னுடைய மனதிலே வரக்கூடிய ஒவ்வொரு பாவத்தையும் நான் அறிக்கை செய்ய வேண்டும். Lord, that is my fault. Forgive me. ஆண்டவரே, அது என்னுடைய தவறு, என்னை மன்னியும் ஆண்டவரே. And this other thing, it was my fault. Please forgive me. இதுவும் ஆண்டவரே என்னுடைய தவறு, மன்னியும் ஆண்டவரே. And go and ask forgiveness from anybody you hurt. நீங்கள் யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேளுங்கள். And then the heavens will be open. அப்பொழுது வானம் திறக்கப்படும். You read in Ezekiel that he saw the heavens open. எசேக்கியேல் வானம் திறக்கப்பட்டதை பார்த்தார், அதுபோல வானம் உங்களுக்கு திறக்கப்படும். John says in Revelation, I saw the heavens open. யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வானம் திறக்கப்பட்டதை பார்த்தேன் என்று சொல்கிறார். You will be able to say that. நீங்களும் அதை சொல்ல முடியும். That heaven is open and you can talk to God as your own father. வானம் திறந்திருக்கிறது, அவர் என் சொந்த தகப்பனை போல நான் பேசுகிறேன். That is the greatest blessing we can have as God's children.
தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் அது. And think if a church is only 25 people in that church. ஒரு சபையில் 25 பேர் தான் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். You know, some people glory that we have got 300, 400 people in our church. Good. சிலர் எங்கள் சபையில 300 பேர் இருக்கிறார்கள், 400 பேர் இருக்கிறார்கள், பெருமை பாராட்டுகிறார்கள், நல்லதுதான். But if those 300, 400 people are not in clear communication with God, it's a dead church. அந்த 300, 400 பேர் தேவனோடு கூட தொடர்பில் இல்லாவிட்டால் அது ஒரு மரித்த சபை, செத்த சபை. If they don't confess their sins to people, that is a dead church. அவர்கள் ஜனங்களிடத்திலே பாவங்களை அறிக்கை செய்யவில்லை என்று சொன்னால் அது ஒரு மரித்த சபை. If that church 300, 400 people, husbands and wives are fighting, that is a dead church. 300, 400 பேர் இருக்கக்கூடிய அந்த சபையிலே ஒவ்வொருவரும் கணவன் மனைவியோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு மரித்த சபை. I'd rather have a small church of 20 people where they love one another. ஒருவரை நேசிக்கக்கூடிய ஒரு சிறிய சபை, அது எனக்கு போதும். 25 பேர் தான் இருக்கிறார்கள், அது எனக்கு போதும். That will be more powerful than this 500 member church. 500 அங்கத்தினர்கள் கொண்ட சபையை காட்டிலும் இந்த 20 பேர் கொண்ட சபை வல்லமையுள்ளதா இருக்கும். We must understand this. நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். Jesus said 2 people can be powerful. 2 பேர் வல்லமையுள்ளதா இருக்க முடியும் என்று இயேசு சொன்னார். Matthew 18. மத்தேயு 18ஆம் அதிகாரம். Matthew 18 verse 19. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். If 2 of you agree on earth, they can ask for anything, it will be granted by my Father. நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய எந்த காரியத்திலாவது இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பிதா அதற்கு பதில் கொடுப்பார். You know, this is the verse that I and my wife have taken so many times when we pray for our children. என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தை தான் நானும் என்னுடைய துணைவியாரும் வைத்து ஜெபித்திருக்கிறோம். I say, Lord, your word is true. It can never fail. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மெய், அது ஒரு காலம் தவறுவதில்லை. Here, Lord, my wife and I, we are 2 people. ஆண்டவரே, நானும் என்னுடைய துணைவியாரும் நாங்கள் 2 பேர். And we agree. நாங்கள் ஒருமனப்பட்டிருக்கிறோம். And it says here that if 2 of us are like that, you will be, verse 20, you are in our midst. எப்படி 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்கள், அங்கே நான் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். So we are 2 agreed and you are in our midst. ஆண்டவரே, நாங்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டிருக்கிறோம், எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர். Then fulfill verse 19. அப்படியானால் ஆண்டவரே 19ஆம் வசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றும். That if we ask, it will be done by my Father. நாங்கள் வேண்டிக் கொண்டால் பிதாவினால் அது எங்களுக்கு உண்டாகும். What a lot husbands and wives are missing in their life because they don't live in agreement with each other. ஒருவர் கணவனும் மனைவியும் ஒருமனப்படாதிருக்கிறபடினாலே எவ்வளவு காரியங்கள் அவர்கள் இழக்கிறார்கள். How much your children are suffering because father and mother are not able to pray in agreement to God. தகப்பனும் தாயும் ஒருமனப்பட்டு தேவனிடத்தில் ஜெபிக்காதபடினாலே பிள்ளைகள் எந்த அளவுக்கு இழப்பை சந்திக்கிறார்கள். From this new year, let us have a revival in all our homes. இந்த புது ஆண்டிலிருந்து நம்முடைய எல்லா குடும்பங்களிலேயும் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாவதாக. In all the homes in Tamil Nadu, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குடும்பங்களிலேயும் husband and wife are going to ask forgiveness from each other. கணவனும் மனைவியும் ஒருவரிடத்தில் ஒரு மன்னிப்பு கேட்க போகிறார்கள். Both ways. இரண்டு விதமும். Each must ask forgiveness from the other. ஒவ்வொருவரும் மற்றவரோடு கூட மன்னிப்பு கேட்க வேண்டும். How many times? எத்தனை முறை? As many times as you hurt one another. எத்தனை முறை நீங்கள் ஒருவர் காயப்படுத்தியிருக்கிறீர்களோ அத்தனை முறை. If you hurt your partner 10 times a day, you have to ask forgiveness 10 times a day. நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை 10 முறை காயப்படுத்தியிருந்தீர்கள் என்று சொன்னால் 10 முறை மன்னிப்பு கேளுங்கள். In one day. ஒரு நாளிலே 10 முறை. Because we want Jesus to be in our midst. ஏனென்றால் இயேசு நம்முடைய மத்தியில் இருக்க முடியாது நாம் விரும்புகிறோம். Don't you want Jesus to be in your midst? இயேசு உங்கள் மத்தியில் இருக்க நீங்கள் விருப்பம் இல்லையா? Then here is a very important word, verse 19. 19ஆம் வசனம் முக்கியமான வசனம். If 2 of you agree. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால். Are you in agreement with your wife and husband? உங்களுடைய கணவனோடு கூட அல்லது உங்கள் மனைவியோடு கூட ஒருமனப்பட்டு இருக்கிறீர்களா? If you are, then you can ask. It says you can ask whatever you want. அப்படி ஒருமனப்பட்டிருந்தால் எது வேண்டுமானாலும் நீங்கள் கேட்கலாம். Did you read verse 19? Anything that they ask. வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தும். This is the church of Jesus Christ. இதான் இயேசு கிறிஸ்துவின் சபை. Not 400-500 people. 400-500 பேர் கொண்டவர்கள் அல்ல. But even 2 or 3 who are agreed. 2-3 பேர் ஒருமனப்பட்டவர்கள். Or a church of 20-30 people where they love one another. அல்லது 20-30 பேர் கொண்ட சபை, ஒருவரை நேசிக்கக்கூடிய சபை. Don't despise a small church. ஒரு சிறு சபை என்பதனாலே அது அற்பமா எண்ண வேண்டாம். That may be more powerful than your 500 member church. உங்களுடைய 500 பேர் நிறைந்த சபையை காட்டிலும் அந்த சபை அதிக வல்லமையுள்ளதா இருக்கும். Don't despise that poor ignorant family who just came to the church last year. கடந்த வருடம் இந்த சபைக்கு வந்ததான ஒன்று மரியாதை அந்த குடும்பத்தை அற்பமா எண்ண வேண்டாம்.
The Lord may be more in that home than in the home of the elder who's fighting with his wife. மனைவியோடு கூட சண்டை போட்டிருக்கக்கூடிய மூப்பரை காட்டிலும் அந்த புதிதாக வந்த அந்த குடும்பத்திலே தேவன் இருக்க முடியும், வாசம் பண்ண முடியும். Because the Lord doesn't care for seniority in the church. சபையிலே ஒரு மூப்புமை குறித்து ஆண்டவர் கவலைப்படுவதில்லை. Only in government office they look for seniority. அரசு அலுவலகத்தில் தான் சீனியாரிட்டி பார்க்கிறார்கள், Not in the church. சபையில அல்ல. The Lord is not looking for how many years have you been in this church, இந்த சபையில எத்தனை வருஷம் இருந்தீர்கள் என்றெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறதில்லை. or how old are you, அல்லது எவ்வளவு வயதாகிவிட்டது, or how many years you've been a believer. அல்லது எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாய். All that is unimportant. இவளெல்லாம் முக்கியமற்றவை. Only have you confessed every sin? எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்திருக்கிறாயா? Have you asked forgiveness from everybody you hurt? நீ காயப்படுத்தின ஒவ்வொருத்தரும் மன்னிப்பு கேட்டிருக்கிறாயா? Have you forgiven everybody you have hurt? நீ காயப்படுத்தின ஒவ்வொருவரையும் மன்னித்து விட்டாயா? Have you humbled yourself? உன்னை நீயே தாழ்த்தி விட்டாயா? Do you stop looking down on other people? மற்றவர்களை அற்பமா எண்ணுவதை நிறுத்தி விட்டாயா? Then two of you come and pray. அப்படியானால் 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபியுங்கள். Heaven will shake anything on earth for you. உங்களுக்காக பரலோகமானது பூமியிலே அசைக்கும், எதை வேண்டுமானாலும். This is the type of homes we want. இப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் நமக்கு தேவை. And there you can teach your children also to trust Jesus Christ like that. அங்கே இது போல இயேசுவை உங்கள் பிள்ளைகளும் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்க கற்றுக் கொடுக்கலாம். And so that your children also can grow up into that faith. அப்படியான உங்கள் பிள்ளைகளும் கூட இந்த விசுவாசத்தில் வளர முடியும். And when you come like that, you will find you get victory also over your thoughts, bad thoughts coming into your mind. இது போன்ற வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது உங்கள் சந்தியில வரக்கூடிய அசுத்த சிந்தைகளை மீது மேற்கொள்வது உங்களுக்கு எளிதா இருக்கும். And here's a wonderful promise in Hebrews 8 and verse 12. எபிரேயர் 8:12 ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது. This has blessed me tremendously as a young man. நான் வாலிபனாக இருந்த பொழுது என்னை அதிகமாக ஆசீர்வதித்த ஒரு வசனம். Where God says in Hebrews 8:12, I will not remember your past sins anymore. உன்னுடைய கடந்த கால பாவங்களை நான் இனிமே நினையாதிருப்பேன். In the Old Testament, the sin was not blotted out. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவமானது நீக்கப்படவில்லை, அடிக்கப்படவில்லை. Psalm 32 verse 1 says, the man's sin is, blessed is the man whose sin is covered. என்னுடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கிறது, அவன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதம் 32:1 வாசிக்கிறோம். So if you put a handkerchief on top of what is written down as sin, you can't see it. ஒரு பாவம் என்று எழுதப்பட்ட ஒரு காரியத்தின் மீது ஒரு கைக்குட்டையினாலே மறைத்து விட்டால் அதை பார்க்க முடியாது, மூடிவிட்டால் பார்க்க முடியாது. Because it's covered. என்னால் அது மூடப்பட்டிருக்கிறது. But it is there. If you remove the handkerchief, it is there. கர்ச்சீஃபை எடுத்து விட்டால் அது அங்கே இருக்கிறது. But now in the new covenant, it is blotted out, rubbed out. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அது அழைக்கப்பட்டு விட்டது, நீக்கப்பட்டு விட்டது. There's nothing there. அங்கே ஒன்றுமில்லை. That is the difference between Old Testament forgiveness and New Testament forgiveness. இதுதான் பழைய ஏற்பாட்டு மன்னிப்பிற்கும் புதிய ஏற்பாட்டு மன்னிப்பிற்கும் உள்ள வித்தியாசம். The Old Testament, Psalm 32:1, it was covered. பழைய ஏற்பாட்டு மன்னிப்பு சங்கீதம் 32:1 பாவங்கள் மூடப்பட்டது. In the New Testament, our 1 John chapter 1 verse 7 and 9, it is cleansed. 1 யோவான் 1:7-9 வசனங்களிலே வாசிக்கிறது போல புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய பாவமானது சுத்திகரிக்கப்படுகிறது. It's gone. அது போய்விட்டது. Something like you rub off from the blackboard, it's not there anymore. You can't bring it back. கரும்பலையில் எழுதின காரியங்கள் எல்லாம் ஒரு டஸ்டை விட்டு அழைத்து விடுகிறீர்கள். இப்போது ஒன்றுமே அங்கே இல்லை. Live like that every day. ஒரு நாளும் அப்படி இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. That your heart, everything has been not covered but cleansed. நம்முடைய இருதயத்திலே மறைக்கப்படுவதல்ல, ஆனால் சுத்திகரிக்கப்படுவது. And live like that with your husband and your wife. உங்களுடைய மனைவியோடு கூட கணவனோடு கூட இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள். And teach your children also to ask forgiveness from one another. பிள்ளைகளுக்கும் கூட ஒருவரிடத்தில் ஒரு மன்னிப்பு கேட்க கற்றுக் கொடுங்கள். And if they hurt one of their friends, go and ask forgiveness from that friend. ஒரு நண்பனை காயப்படுத்தி விட்டால் அவனிடத்திலே போய் மன்னிப்பு கேட்க கற்றுக் கொடுங்கள். Very important. மிக முக்கியம். Because all children fight with each other. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் ஒருவர் சண்டை போடுகிறார்கள். Good children, bad children, they all fight with each other. நல்ல பிள்ளைகளானாலும் சரி, கெட்ட பிள்ளைகளானாலும் சரி, எல்லாரும் சண்டை போடுகிறார்கள். But then if your child you're a child of God, you must take your child and ask forgiveness from that person. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த நபரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்க கற்றுக் கொடுக்க வேண்டும். That's how I took one of my sons one day to a neighbor's house. அப்படித்தான் ஒரு நாளிலே என்னுடைய பையனை நான் பக்கத்து வீட்டுக்கு அழைத்து சென்றேன். When he was 5 or 6 years old. அவனுக்கு 5-6 வயது. And I said, now you must ask forgiveness from that boy with whom you were fighting. நீ சண்டை போட்டாய், அந்த பையனிடத்திலே போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னேன். Even if he started the fight, doesn't matter. அவன்தான் சண்டை ஆரம்பித்திருந்தாலும் பரவாயில்லை.
You fought with him, you asked forgiveness. நீ சண்டை போட்டாய், மன்னிப்பு கேள். So I took him there அவனை அங்கே கூட்டிக் கொண்டு சென்றேன். and knocked at the door, கதவை தட்டினேன். and the father came. அப்பா கதவை திறந்தார். And I said, my son wants to say something to your son. என்னுடைய மகன் உங்க மகனிடத்தில் ஏதோ ஒன்றை கேட்க சொல்ல விரும்புகிறான் என்று சொன்னேன். So my son said, I'm sorry for fighting with you. உன்னோடு கூட சண்டை போட்டதுக்காக என்னை மன்னித்து விடு என்று என்னுடைய மகன் சொன்னான். The other boy did not say anything. அடுத்த பையன் ஒண்ணுமே சொல்லவில்லை. He just said thank you and went off. நன்றி என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். So when we came back, my son asked me. ஆகவே நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வந்த பிறகு என்னுடைய மகன் என்னிடத்தில் கேட்டான். He did not ask forgiveness from me for fighting. சண்டை போட்டதுக்கு அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலையே. I said, my boy, we are children of God. We don't know what they are. நான் சொன்னேன், மகனே, நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் யார் என்று நமக்கு தெரியாது. We are not here to judge them. நாம் அவர்களை நியாயந்தீர்க்க இங்கே இல்லை. But we will walk according to God's laws. ஆனால் நாம் தேவனுடைய பிரமாணங்களின்படி நாம் நடப்போம். You do that and you'll teach your children. They'll grow up in a godly way. நீங்கள் இதை செய்யுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், அவர்கள் தேவபக்தியிலே வளருவார்கள். God has got a wonderful plan for you and your family. உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காகவும் தேவன் ஒரு அற்புதமான திட்டம் வைத்திருக்கிறார். And for all the churches in Tamil Nadu. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சபைகளுக்கும். So if we continue like that, we can come to the end of Romans chapter 16. ஆகவே நாம் இப்படி தொடர்ந்து நாம் வந்து கொண்டே இருந்தால் ரோமர் 16ஆம் அதிகார முடிவுக்கு வருவோம். And this is the final end. இதுதான் கடைசி முடிவு. Romans 16 verse 20. ரோமர் 16:20. The God of peace will crush Satan under your feet. சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழாக நசுக்கி போடுவார். You say, Lord, I thought it was going to be under Jesus' feet that Satan is going to be crushed. பிதாவே, இயேசுவின் கால்களுக்கு கீழாக தான் நசுக்கப்படுவான் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் ஆண்டவரே, எனக்கு தெரியவில்லை. Yeah, but I am part of the body. That Jesus' feet is my feet. நான் இப்போ இந்த சரீரத்தின் ஒரு பகுதி. இயேசுடைய பாதம் என்னுடைய பாதம். He is the head. அவர்தான் தலை. Christ is the head and I am the part of the feet. நான் இயேசு கிறிஸ்து தலை, நான் அவருடைய பாதத்திலே ஒரு பகுதி. And under my feet Satan is going to be crushed. என்னுடைய பாதத்தின் கீழாக சாத்தான் நசுக்கப்படுவான். And what will I get from the Lord? தேவனிடத்தில் எனக்கு என்ன கிடைக்கும்? The next part of that verse, the grace of Jesus will be with me. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்னோடு கூட இருக்கும். So I want to leave that verse with all of you for the whole of this year. ஆகவே இந்த ஆண்டு முழுவதுமாக இந்த வார்த்தை உங்களோடு கூட விட்டு செல்ல விரும்புகிறேன். That every situation you will crush Satan under your feet. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழாக நசுக்குவீர்கள். When you hurt your wife, உங்கள் மனைவியை காயப்படுத்தினால், you go and ask her forgiveness. நீங்கள் போய் மன்னிப்பு கேளுங்கள். You have crushed Satan under your feet. உங்களுடைய கால்களுக்கு கீழாக பிசாசை நசுக்கி விட்டீர்கள். The moment you ask forgiveness, மன்னிப்பு கேட்கிற அந்த க்ஷணத்திலேயே Satan is crushed. சாத்தான் நசுக்கப்படுகிறான். You don't ask forgiveness. மன்னிப்பு கேட்கவில்லை என்றால், I am the husband, I am man, how can I ask forgiveness from this woman? நான் ஒரு ஆண் மகன், நான் எப்படி ஒரு பெண்ணிடத்திலே போய் மன்னிப்பு கேட்பது? Then Satan is crushing you under his feet. அப்படியானால் சாத்தான் தன்னுடைய கால்களுக்கு கீழாக உங்களை நசுக்குகிறான். Don't be foolish. புத்தீனமாக இருக்க வேண்டாம். Ask forgiveness and crush Satan under your feet. மன்னிப்பு கேட்டு உங்கள் காலின் கீழாக சாத்தானை நசுக்கி போடுங்கள். And then, like it says here, the grace of Jesus will be upon you. அப்படியானால் இங்கே சொல்லப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருக்கும். I pray that will be true of every family in every church in Tamil Nadu this year. ஒவ்வொரு சபையிலேயும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் இது மெய்யாக இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். But he will not force you to do these things. ஆனால் இவைகளை செய்ய முடியாது உங்களை நிர்பந்திக்க மாட்டார். He tells you what is good for you. உங்களுக்கு நன்மையானதை சொல்லுவார். He'll give you the medicine and say, put it on the wound, it will heal you. மருந்தை கொடுத்து அந்த புண்ணின் மேல் போடு, அது உனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்வார். Take this medicine, it will heal you. இந்த மாத்திரை எடுத்துக்கொள்ளது உனக்கு சுகமாக்கும். See, the doctor does not put the medicine into your mouth. டாக்டர் கிட்ட போனால் அவர் உங்க வாய்க்குள்ளாக மருந்தை போட மாட்டார். He gives you the medicine and say, go home and put it into your mouth. மருந்தை கொடுத்து வீட்டுக்கு போய் மருந்து சாப்பிடுங்கள் என்று சொல்லுவார். That is what the Lord says. அதுதான் தேவன் சொல்லுகிறார். Ask forgiveness. மன்னிப்பு கேள். Forgive others. மற்றவர்களை மன்னி. Confess your own sin. உன்னுடைய சொந்த பாவங்களை அறிக்கை செய். Satan will be crushed under your feet. சாத்தான் உங்கள் பாதங்களுக்கு கீழாக நசுக்கப்படுவான். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, I pray that every single family here will walk in triumph this year in the name of Jesus Christ. ஆண்டவரே, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே வெற்றி சிறக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்வார்கள் என்று நான் நம்புகிறேன்.
We pray that every family will be blessed ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். and they will never forget what they heard this morning. இந்த நாள் காலையிலே கேட்ட காரியங்களை ஒரு காலம் மறந்து விடக்கூடாது ஆண்டவரே. Let the Holy Spirit fall upon us now, Lord, ஆண்டவரே இப்பொழுதே பரிசுத்த ஆவி எங்கள் மீது வருவாராக. and speak to everybody ஒவ்வொருவரோடும் கூட பேசுவீராக. and in the rest of the meetings. ஆண்டவரே மீதியுள்ள கூட்டங்களிலே எங்களோடு கூட பேசும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். ஆமென். Thank you, brothers and sisters. நன்றி சகோதர சகோதரிகளே. Thank you, Brother Vincent, for a first-class translation. Thank you, brother. Thank you. It's a privilege. Thank you for the powerful word. Thank you, brother, for being with us in this online meetings. Thank you. Very, very happy. ஆமாண்டவரே, நாங்கள் கேட்ட உம்முடைய திவ்யமான வார்த்தைகளுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆமாண்டவரே, நாங்கள் அந்த ரோமர் நிருபத்தில் ஆண்டவரே ஆரம்பித்து அந்த லாஸ்ட் அதிகாரம் 16:20 நாங்கள் கடந்து வந்துவிட எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் மன்னிப்பதிலும் ஆண்டவரே உம்முடைய சீசனாய் உம்முடைய டீமில் நாங்கள் சேர்ந்தவர்களாக இந்த பூமியில் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. ஆண்டவரே, எங்களுடைய செயலாலும் எங்களுடைய வார்த்தையினாலும் ஆண்டவரே காயப்படுத்தினவர்களை நாங்கள் மன்னிக்கவும், எப்போதும் ஆண்டவரே எங்களை சுத்திகரித்து கொள்ளவும், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபத்துக்கு தடைவராதபடி பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வார்த்தையை கவனமாக எங்கள் வாழ்க்கையில் நான் கைக்கொள்ளவும் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. இந்த உம்முடைய திவ்யமான வார்த்தையில் எங்களுடைய வாழ்க்கையில் பழிக்கும்படி உதவி செய்யும்படி பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. எத்தனையோ காரியங்களில் நாங்கள் எத்தனையோ விஷயத்தில் ஆண்டவரே நான் தவறி போயிருக்கேன் ஆண்டவரே. என்னுடைய நிர்பந்த நிலையை நான் உணர்ந்திருக்கேன் ஆண்டவரே. இயேசுவே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் பிசாசோடு அல்ல ஆண்டவரே. நாங்கள் எப்போதும் உம்முடைய டீமில் உம்மோடு சேர்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யவும், குடும்பங்களுக்கு உதவி செய்யவும், பிள்ளைகளுக்கு உதவி செய்யவும், எங்கள் குடும்பங்களை கட்டவும் பரிசுத்த ஆவியானவரே எங்களை அபிஷேகம் ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உம்முடைய வல்லமையும் உமது பராக்கிரமத்தை நாங்கள் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அவர்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆம் சாமி, அப்படிப்பட்ட எங்களை சுத்திகரித்து கொண்டு கழுவிக்கொண்டு அந்த ஒருமனப்பட்ட இருதயத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள, உம்மை சேவிக்க ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் வாழ்க்கையில் உம்மை பின்பற்ற, உம்முடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களில் எங்களுடைய சபையில் ஆவியானவரே நீர் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. ஆண்டவரே, இங்கே தேவையோடும் இருதயத்தில் பாரத்தோடும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யும் சாமி. உம்முடைய வார்த்தையினால் அவர்களை ஆசீர்வதித்ததுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் பழிக்கும்படி, அது தங்கி தாபரித்து அது கிரியை நடப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆவியானவரே. தகப்பனே, வியாதியோடும் பலவீனத்தோடும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் விடுவீங்க சாமி. தொடர்ந்து வியாதிப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அருமை சகோதரி கவிதாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீங்கள் தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குஷ்டரோகி ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்னது போல் ஆண்டவரே, அந்த குஷ்டரோகி தொட்டு சுகமாக்கின கர்த்தனே, உம்மாலே கூடும் ஆண்டவரே. எல்லாம் கூடும் சாமி. நீங்கள் அவர்களை தொட்டு குணமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. அப்படியா எங்களுடைய சகோதரிமார்கள் வியாதியாய் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் விடுவீங்கப்பா. இறக்க செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய மேலான நாமத்தினால் ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளின் ஆகாரத்துக்காய் ஜெபிக்கிறோம். அதை சமைத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய உமது வல்லமையும் உமது கிருபையும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. அந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அது ஒன்று உமக்கென்று வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். 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 கூட்டம் முடிந்தது.